வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 144வது பிறந்தநாள் விழா புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்றார். கூட்டணியில் இருந்தாலும் புதுச்சேரி அரசை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என தவேக தலைவர் நடிகர் விஜய் கூறியுள்ளார். பாண்லே நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மாநில திமுக மற்றும் தோமுச பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் துப்பாக்கியுடன் வந்த நபரால் பரபரப்பு நிலவியது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 144வது பிறந்தநாள் விழா புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்றார். புதுவை பல்கலைக்கழகத்தின் சுப்பிரமணிய பாரதியார் தமிழ் இலக்கியத்துறை மற்றும் வானவியல் பண்பாட்டு மையம் சார்பில் மகாகவி பாரதியாரின் 144வது பிறந்தநாள் விழா புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பித்தார். விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பிரகாஷ் பாபு, வானவில் பண்பாட்டு மைய நிறுவனர் ரவி, புல முதல்வர் டாக்டர் சுடலை முத்து, ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ரவிக்குமார், பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டணியில் இருந்தாலும் புதுச்சேரி அரசை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என தவேக தலைவர் நடிகர் விஜய் கூறியுள்ளார். 1977இல் எம்ஜிஆர் தமிழகத்தில் ஆட்சி அமைத்தார் என்று கூறிய நடிகர் விஜய் 1974இல் புதுச்சேரியில் அவரது ஆட்சி அமைந்தது என்றார். மேலும் அவர்கள்தான் அலர்ட் செய்தனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகம் மட்டுமல்லாமல் புதுச்சேரிக்கும் குரல் கொடுப்பேன் என்று கூறிய விஜய், தமிழக அரசு போல் புதுச்சேரி அரசு கிடையாது என்றார். நல்ல பாதுகாப்பு கொடுத்துள்ளனர். புதுச்சேரி முதலமைச்சருக்கு தனது நன்றி என்று அப்பொழுது பேசினார். வரும் தேர்தலில் 100% கற்றுக்கொள்வார்கள், அதை மக்கள் பார்த்து கொள்வார்கள் என்று கூறிய விஜய், கூட்டணியில் இருந்தாலும் புதுச்சேரி அரசை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்றார். புதுச்சேரியை மாநில அரசாக மாற்ற தீர்மானம் போட்டு அனுப்பினாலும் ஒன்றிய அரசு கண்டுகொள்ளவில்லை என்று குறிப்பிட்ட விஜய், மூடிய மில்களை திறக்கவில்லை, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை என்றும் சாடினார். காரைக்கால் மாஹே ஏனம் பகுதியில் முன்னேற்றமே இல்லை என்று கூறிய அவர், புதுச்சேரி கடலூர் மார்க்கத்தில் ரயில் திட்டம் வேண்டும் என்றார். மத்திய நிதிக்குழுவில் புதுச்சேரி இடம்பெறவில்லை என்று தெரிவித்த அவர், போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் குற்றஞ்சாட்டினார். வெளியே கடன் வாங்க வேண்டிய நிலை உள்ளதாக தெரிவித்த அவர், மாநில அந்தஸ்து வழங்கினால் மட்டும் போதாது, தொழில் வளர்ச்சியும் வேண்டும் என்றார். இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலமாக புதுச்சேரி திகழ்வதாக தெரிவித்த அவர், மற்ற மாநிலங்களைப் போல் இங்கும் ரேஷன் கடைகளை தொடங்கி மக்களுக்கு மானிய விலையில் பொருட்களை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்று கூறிய அவர், புதுச்சேரி தேர்தல் களத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கொடிகட்டி பறக்கும் என்றும் நம்பிக்கையாக இருங்கள் என்றும் தனது கட்சியினருக்கும் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவர் கூறினார். புதுச்சேரியில் இருக்கிற கவர்மெண்டோட கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் புதுச்சேரிய ஒன்றிய அரசு எதிலையுமே கண்டுக்கல் என்றது புதுச்சேரி மக்களான உங்களுக்கு நல்லாவே தெரியும். மாநில அந்தஸ்து கோரிக்கையை மட்டுமா கண்டுக்கல, இங்க வளர்ச்சி ஏற்படவும் துணை நிற்கவே இல்லைன்னு கேள்விப்படுறோம். இந்த புதுச்சேரிக்கு இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல. மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வருஷம் கூட மார்ச் மாசம் 27ஆம் தேதி 2025 அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க. அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற 16வது தீர்மானம். புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட 5 மில்கள், பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல. பாண்லே நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மாநில திமுக மற்றும் தோமுச பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாண்லே நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து புதுச்சேரி மாநில திமுக மற்றும் தோமுச பேரவை சார்பில்
மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் குருமாம்பேட் பாண்லே நிறுவன வாயில் முன்பு இன்று காலை நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தொமுச பேரவை அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம் தலைமை வகித்தார். ஊசுடு தொகுதி செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் வரவேற்று பேசினார். தொமுச தலைவர் அங்காளன், துணைத் தலைவர்கள் ராமகிருஷ்ணன், காயா ரோகணம், துணை அமைப்பாளர்கள் சிவக்குமார், மிஷேல், கண்ணன், சீனிவாசன், ராஜேந்திரன், ரவி, கொளஞ்சிநாதன், பாண்லே தொமுச தலைவர் சண்முகம், செயலாளர் விஸ்வலிங்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி எம்எல்ஏ, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, மாநில இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ, முன்னாள் நாம் தமிழர் கட்சி தமிழ்ச்செல்வம் ஆகியோர் பேசினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கறவை மாடு வழங்கியதில் ஊழல், தீபாவளிக்கு 1.5 டன் பால் பொருட்கள் அன்பளிப்பு வழங்கியது, தேவைக்கு அதிகப்படியான ஆட்கள் இருந்தும் கொல்லைப்புற ஆட்கள் திணிப்பு, தொழிலாளர்களின் வைப்பு நிதி 20 கோடி ரூபாய் கட்டாமல் இருப்பது, மேலாண் இயக்குநரின் திறமையின்மையால் ஏற்பட்டுள்ள பல கோடி ரூபாய் கடன் ஆகியவற்றை கண்டித்தும் திறமையான IAS அதிகாரியை கொண்டு மீண்டும் பாண்லே நிறுவனத்தை உயிர்ப்பிக்க வலியுறுத்தியும் இந்த கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், தலைமைச் செயற்குழு உறுப்பினர்கள் லோகையன், அருட்செல்வி, தொகுதி பொறுப்பாளர்கள் டாக்டர் நிதீஷ், பசுபிக் சங்கர், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி செயலாளர்கள், அணிகளின் அமைப்பாளர்கள், சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு முகமது காலித் உள்ளிட்ட கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் துப்பாக்கியுடன் வந்த நபரால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி உப்பளம் துறைமுகத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று காலை உரை நிகழ்த்தினார். இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக காரைக்குடி மாவட்ட செயலாளர் பிரபுவுடைய உதவியாளர் டேவிட் என்பவர் இன்று இக்கூட்டத்திற்கு வந்தார். அப்போது போலீசார் அவரை சோதனை செய்யவே துப்பாக்கி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அவரிடம் இருந்த துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் பிரச்சார கூட்டத்திற்கு அழைத்து வர பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தனது ஆதரவாளர்களுடன் இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டதாலும் பரபரப்பு நிலவியது. மாட்டுக்கு QR கோட் அமைத்து பொதுக்கூட்டத்திற்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அழைத்து வந்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் விஜய் கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்திற்கு 5000 நபர்கள் மட்டுமே அனுமதி என்ற நிலையில் QR கோடு வழங்கப்பட்டு அவர்களை மட்டுமே பொதுக்கூட்டத்திற்கு அனுமதித்தனர். இந்த நிலையில் சில தொண்டர்கள் அனுமதிக்காத பட்சத்தில் மாடுகளுக்கு QR கோடு கட்டி பொதுக்கூட்டத்திற்கு அழைத்து வந்தனர். மேலும் அவற்றை உள்ளே விடுமாறு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. லாஸ்பேட்டையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்பத்தினர் முன்னிலையில் புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் நெசவாளர் நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவசக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் கார்த்திகை மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகருக்கு பால், தயிர், தேன், சந்தனம், பன்னீர், கரும்பு சாறு, அரிசி மாவு, இளநீர், பழங்கள் சாறு, அபிஷேக பொடி, பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் கொடுத்து மாணவ மாணவிகளுக்கு நோட்புக், பேனா என 150 நபர்களுக்கும் மேல் வழங்கப்பட்டது. மாணவர்கள் கல்வியில் சிறப்பான முறையில் சிறப்பு தேர்ச்சி பெறவும் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை புதுவை மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள மோகனக்கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நெயில் பாலிஷோட கலருக்கு கூட அவ ஏன் கிட்ட தான் ஆப்ஷன் கேட்பா. ஆனா பண்றது நேர் ஆப்போசிட். எனக்கு ஒயிட் ஃப்ளவர் தான் பிடிக்கும்னு அண்ணனுக்கு தெரியும். ஆனா எங்க அண்ணன் தங்கச்சிக்கு நடுவுல 2 விஷயத்துல மட்டும் ஒத்துமை. அருண், அவன் விஷயத்துல எனக்கு தைரியமே எங்க அண்ணன் தான். ஏய், உனக்கு தைரியமா கொடுக்க ஜாஸ் ஆலுகாஸ் தங்கம் தான் இருக்குன்னு சொன்னப்ப அவ சொன்னா பர்ஃபெக்ட்.
எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அப்படின்னு சொன்ன ஆளு. ஜோஸ் அலுகாஸ், சில உறவுகள் தைரியம் தரும். ஊசுடு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு பணிக்கான பூமி பூஜையில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் AK சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டார். புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொண்டமானத்தம் கிராமத்தில் மின்துறையின் கீழ் தானியங்கி துணை மின் நிலையத்தில் உள்ள டீசல் ஜெனரேட்டர் ஷெட் மற்றும் கழிப்பறைகளை புதுப்பித்தல் மற்றும் சேதமடைந்த கதவுகள் மற்றும் ஜன்னல்களை மாற்றுதல் பணிகளை மேற்கொள்வதற்கு பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் மூலம் ரூபாய் 47,24,000 மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இந்த நிலையில் இப்பணிக்கான பூமி பூஜை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AK சாய்ஜே சரவணன்குமார் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி, சமூக சேவகர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்டடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற்பொறியாளர் சந்திரகுமார், தொண்டமானத்தம் தானியங்கி துணை மின் நிலைய செயற்பொறியாளர் ஸ்ரீதர், கட்டடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் உதவி பொறியாளர் கோபிநாத், தொண்டமானத்தம் தானியங்கி மின் நிலையம் உதவி பொறியாளர் கந்தன், கட்டடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் இளநிலை பொறியாளர் நிர்மல் ராஜ், ஒப்பந்ததாரர் வெங்கடேசன், மின்துறை பொறியாளர் ஆனந்த் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். சோனியா காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி ராஜீவ்காந்தி மகப்பேறு மருத்துவமனை வாயில் முன்பு கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு இடங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். அதன் ஒரு பகுதியாக ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை வாயில் முன்பு கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, மாநில நிர்வாகிகள் சிவசண்முகம், செல்வநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். தேசிய போட்டிகளில் பங்கேற்கும் குராஷ் வீரர்களுக்கு சீருடை வழங்கப்பட்டது. தேசிய அளவில் பள்ளிகளுக்கு இடையிலான குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக புதுவை குராஷ் தற்காப்பு கலை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த வீரர்களுக்கு சீருடை வழங்கும் நிகழ்ச்சி முத்தரையர்பாளையத்தில் உள்ள ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முத்தரையர்பாளையம் ஆதித்யா பாரதிதாசன் பள்ளி, பொறையூர் ஆதித்யா மேல்நிலைப் பள்ளி, ஆலங்குப்பம் விஜயாஞ்சலி பள்ளி, பாவேந்தர் பள்ளி, ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி பள்ளி ஆகிய பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் இந்திய பள்ளி கூட்டமைப்பு பொறுப்பாளர் பிரகாஷ், டாக்டர் ரவிக்குமார், குராஷ் தற்காப்பு கலை சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி ஆகியோர் சீருடைகளை வழங்கி போட்டிகளில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் உடற்கல்வி ஆசிரியர் பயிற்சியாளர் ஆதிகேசவன், மேலாளர் ஆனந்தராஜ் மற்றும் சிவமதி, முன்னாள் பொதுப்பணித்துறை கண்காணிப்பாளர் இளைய நம்பி, மூத்த பயிற்சியாளர்கள் முனுசாமி, குணசேகர், விஸ்வநாதன், சிவஞானம், மகேஸ்வரன், கோகுலராமன், பச்சையப்பன், பிரகாஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். மேலும் இதில் பங்கு பெறும் மாணவர்கள் தேவஸ்ரீ, ஹேமா, பிரியதர்ஷினி, ரூபாஸ்ரீ, சதானாஸ்ரீ, தக்ஷன், மாதவன், ரோகன், கோகுல், தேவதர்ஷன், சஞ்சய், கோகுல், பாரத், மித்ரன், விஸ்வா, விஷால், அகத்தியன், சர்வேஷ், சாருகேசன் ஆகிய மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து உப்பளம் பகுதியில் உள்ள இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கி சோனியா காந்தி பிறந்த நாளை காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடினர். மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 144வது பிறந்த நாள் விழா புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்றார். கூட்டணியில் இருந்தாலும் புதுச்சேரி அரசை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என
தாவேகா தலைவர் நடிகர் விஜய் கூறியுள்ளார். பாண்லே நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து மாநில திமுக மற்றும் தோமுச பேரவை சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கலந்து கொண்ட பிரச்சார கூட்டத்தில் துப்பாக்கியுடன் வந்த நபரால் பரபரப்பு நிலவியது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.